ஊர்ல எல்லாம் நீங்க எந்த ஊர் மாவட்டம் சொன்னீங்க? காமராஜர் மாவட்டம். காமராஜர் மாவட்டம், சீரலித்தூர், கம்மாப்பட்டி. ஓ கம்மாப்பட்டி. இப்போ பனைமரம் ஏறுறவங்க விழுந்தாங்கன்னா அடிபட்டா எதனா உங்களுக்கு வந்து கிடையாது. இப்ப எதுவுமே கிடையாது. இப்ப இருக்கும்போதே கொடுத்துருக்காரு, அவர் உயிரோட இருக்கும்போது. தாமரைக்கனி. ஆமா, எம்ஜிஆர் காலத்துல. ஓ எம்ஜிஆர் காலத்துல. அவர் காலத்துக்கு அப்புறம் பனை தொழிலாளர்களுக்கு எதுவுமே கிடையாது. அவரு நம்ம முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஐயா அவர் இருக்கும்போது கொடுத்தாரு. இது பனை இந்த பதனி இதெல்லாம் காய்ச்சறதுக்குலாம் பாத்திரம் எல்லாம் கொடுத்தாங்க. அவர் ஆளுக்கு 2000 ரூபா. 2000 ரூபாய் கொடுத்தாரு. எதுக்காக? அது பனை வந்து கல் விற்க கூடாது, ஓகே காய்ச்சி தொழில் பாருங்க அப்படின்னு கொடுத்தாரு. அப்படின்னு கொடுத்து பாத்திரம் எல்லாம் லைட் எல்லாம் கொடுத்தாங்க. சொன்னாங்க ஏணி, அருவா, ஓ எல்லாமே கொடுத்தாங்க. முத கொண்டு பிளாஸ்டிக்ல கொடுத்து கொப்பரை, ஓ எல்லாமே கொடுத்தது எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு அப்புறம் எதுவுமே செய்யல. யாருமே செய்யல. ஜெயலலிதாவும் செய்யல, கலைஞரும் செய்யல, இப்ப இருக்க முதலமைச்சரும் செய்யல. ஓ செய்யல யாருமே. அவர்தான் கண்டுக்கறல. ஆனா பனை தொழிலாளர்களுக்கு நல்ல நிறைய செஞ்சாரு ஐயா. ஒரு ஆள் எம்ஜிஆர் அவர் ஆட்சியில இருக்கும்போது நல்ல முறை செஞ்சாரு பனை தொழிலாளருக்கு. ஓ சரி சரி. நானே ஒரு மணி நேரம் கல்லு போட்டு குடிச்சாலும் எனக்கு போலீஸ் கூட்டு போக மாட்டான். ஆமா. ஏன் இப்ப நீங்க அதாவது எதுக்கு நீங்க இப்ப கல்லு போட்டு குடிக்கணும்ன்றீங்க பனைமரத்துல? உங்களுக்கு கல்லு போட்டு குடிச்சா எங்களுக்கு உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம். அப்பதான் உங்களால ஏற முடியும். ஆன்ம சக்தி அதிகம். ஓகே ஓகே. இது தெம்பு அதிகம். தெம்பு அதிகம். அப்படி இல்லைன்னா அது வந்து தெம்பு கொடுக்காது. இப்போ வந்து நான் சரக்கு அடிக்கேன், நான் கையால் நடுங்குது. அந்த காலையில் எழுந்தோன்னு ஒரு கட்டிங் அடிக்காம மேலே பனையில் ஏற முடியல. ஓ இதே இது வந்து அரைக்கப்படி கல்லை குடித்தோம்னா உடம்புக்கு ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கும். அதை கூட குடிக்கூடாதுன்றாங்க. அதை குடிக்கக்கூடாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா உடனே காய்ச்சல போட்டு கூட்டு போயிடுவான். கூட்டிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு போட்டு கூட ஏறக்கூடாது. உங்களுக்கு கூட போட்டு ஏறக்கூடாது. 5 நாள் நிம்மாண்டு. என்ன நம்பி இருக்கவங்க ஓனர் அவங்க எல்லாம் பாலா போயிடுவாங்க. சரி, இப்ப நீங்க கல்லு குடிக்காம இந்த சரக்கு அடிக்கிறேன்றீங்களா? இது நல்லதுன்றீங்களா? அது நல்லது. கல்லுதான் நல்லது. சரக்கு வந்து பாதிக்கு. என்ன பாதிக்குது உங்களுக்கு? கையால் நரம்பு தளர்ச்சி இருக்குல்ல, ஓ நரம்பு தளர்ந்து போயிடுது. பனையில வந்து ஏற முடியாது. ஏற முடியாது. அந்த கல்லு குடிச்சாதான் அந்த இத்தனை மரம் ஏற முடியுது ஒரு நாளைக்கு. ஆமா, 40 மரம். காலையில 40 மரம், மதியானம் 40 மரம், நைட் சாயங்காலமும் 3 வேலை ஏறி 5 மரம் வச்சா 45 மரம் குறிப்பிட்டு ஏறி ஆகணும். மினிமம். அப்பதான் ஏறினாதான் நடத்த முடியும். ஆமா, இல்லைன்னா கையெல்லாம் அப்படி நடுங்கிரும், ஏற முடியாது. மேல மட்டையை பிடிக்கும் போதே அறுவாடை பிடிச்சோம்னா அறுவா அப்படி நடுங்கும், சீவ முடியாது. ஓ பாளைய சிவனம். அப்ப உங்களுக்கு அந்த மரம் ஏறுறவங்களுக்கு குடிச்சாதான் அட்லீஸ்ட் அந்த பதனி இறக்கணும்னா கூட நீங்க கல்லு குடிக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் குடிச்சாதான் நல்லது. அதுதான் முறை காலகாலமா. ஆமா, இப்போ வந்து என்னை மாதிரி ஏகப்பட்ட பனை ஏறிய இதே பழக்கத்தில் இருக்காங்க. கல் குடிக்க முடியாததால சரக்க அடிச்சுட்டு உயிர் இழந்தவங்க எத்தனையோ பேர். ஓ அதனாலதான் நிறைய பேர் விழுந்து வர கூட வாய்ப்பு இல்லை. மரம் ஏறும்போது இப்போ விழுந்துருவாங்கல்ல, தவறிடுவாங்க. நிதானம் புரியாது மேல. ஆமா, நிதானம் புரியாது. ஆனா வேற வழி இல்லை. இப்போ இது ஏறி நம்ம கருப்பட்டி காய்ச்சணும், குடும்பத்தை நடத்தணுன்றதுக்காக வேற வழி இல்லாம இதை குடிச்சு நீங்க பண்ண வேண்டியதா இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ 50 வருஷம் இருக்கணும், 20 வருஷம் இருக்க முடியும். சாராயத்தை குடிச்சு பிராந்தியா செத்து போக வேண்டியதான். ஆமா, கல் குடிச்சோன்னா கூட 10 வருஷத்துக்கு தாங்கும் உடம்பு தாங்கும். ஒரு தாத்தா 95 வயசு ஏறுறாரு, மரம் ஏறுறாரு, பதனி இறக்குறாரு, அழகா செய்யறாரு. 120 வயசு செத்தாரு. 120. பனை பொருளை தொட்டுட்டே இருந்தா நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியம். ஆமா, அவருக்கு வந்து நான் வந்து அவர் வீட்டு வாசல்ல கீரைக்காரர் அவர் பேரு. அவர் வீட்டுல அவர் பணம் ஏறி கல் குடிச்சது போக 2 கொட்டை வச்சுக்காந்து வீட்டு வாசலை போட்டு நல்ல ஒரிஜினல் படம். ஆண் மரமும் ஒரு பொன் மரமும் சிக்கிச்சு. அதை நான் தான் அவருக்கு இடி கொடுத்து அவர் ஏணியை சாத்தி அந்த பனையில சாத்திருக்க மாதிரி ஏணியை சாத்தி ஏறி குடிப்பாரு. 120 வயசு வரைக்கும் இருந்தாரு. 120 வயசு வரைக்கும் இருந்தார். மற்றபடி எந்த படம் இல்லை. எனக்கு கூட ஞாபகம் இருக்கு, கிராமங்கள்ல ரொம்ப வயசானவங்களுக்கு சின்ன வயசுல லேசா ஞாபகம் இருக்கு. எங்க மாமா கொடுத்து விடுவாங்க ஒரு சொம்பு கல்லு, தாத்தா கொடுங்க. வயசானவங்களுக்கு எல்லாம் கல் கொடுத்தாங்கன்னா அந்த உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. எனக்கு வந்து பாப்பா, என் மக, என் மொண்டாட்டி, பிள்ளைய 3 பேர் எல்லாம் மரம் ஏறணும்னா கல்லுத்தி ஏறி குடிப்போம். கொட்டை கரசமாக இல்லை, எல்லாம் குடிக்கும். இப்போ நான் அங்கிட்டு போகும். என் பேரன் 3, பேச்சு 4. இதுக்கு 10 கூட இப்போ கிடைக்காம உட்காந்துருக்கு வீட்டில் இருக்காங்க. இந்த பிரச்சனையால மர தொழிலாளர்களுடைய எல்லாம் தொழிலும் போச்சு. ஆமாம், உடம்பும் போகுது. மரங்களையும் வெட்டி அழிச்சிடுறாங்க. மரம் ஏப்பட வெட்டினா. ஆனால் இப்போ ஒரு முக ஸ்டாலின் ஒரு நல்ல உதவி பண்ணிட்டாரு. மரம் வெட்டக்கூடாதுன்னு வெட்டினா 60,000 ரூபா ஃபைனு. 60,000 ரூபா ஃபைன். ஆனால் இன்னமும் வெட்டுறாங்களே. இப்போ ராமநாதபுரம்லாம் ஃபுல்லாக 1 லட்சம் மரம்,
எதுக்காகனா அந்த காற்றாலைக்காக வெட்டுறாங்கன்னு சொல்றாங்க. காட்டான இப்போ கவர்மெண்ட்ல ஆர்டர் வாங்கி தான் வெட்ட முடியும். ஆர்டர் வாங்கி தான் வெட்ட முடியும். கரெக்ட். எவ்வளோ மரம், கருவேல மரம், அதெல்லாம் கருவேலம் கடை கிடக்கு ராமநாதபுரம் ஃபுல்லா, ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல கிடக்கு. சரி. அதை விட்டுட்டு இந்த கருவேல மரம் இருக்கிற, இந்த பனை மரம் இருக்கிற இடத்த வந்து கொடுக்குறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இது எவ்வளவு பேர் பிழைக்கிறாங்க பனை மரத்துல? ஆனால் வந்து எல்லா பொருளுமே மக்களுக்கு பயன்படுற பொருள். ஆமா ஆமா. இந்த இது மாதிரி எந்த பனையும் வந்து பொருள் வந்து எந்த மரத்துலையும் கிடையாது. உலகத்திலே அதிக பயனுள்ள மரம் இதுதான். அது எந்த மரப்பும் கிடையாது. இப்போ வந்து கடவுள கப்பல் மதக்குது. ஆமா. இந்த மட்டை தான் பயன்படுது. அப்படியா? ஆமா. இந்த மட்டையை வந்து அறுத்து இதை தும்பு பண்ணி லங்கோரத்துக்கு இதைத்தான் தயார் பண்றாங்க. நங்கூரத்துக்கு? லங்கோரத்துக்கு. அப்படியா? உப்பு திங்காது. ஆமா ஆமா. இந்த ராமேஸ்வரம் அந்த கடலுக்குள்ள கூட போட்டுக்கு போறதுக்கு அதை தான் ஊண்டி இருப்பாங்க. இந்த இதுதான் இருக்கும். தும்பு பண்ணி கயிறா முறுக்கி கடை கப்பலுக்கு லங்கோரமா போடுறது இதுதான். இதுதான் போடுறது. கரையான் திங்காத பொருள் பனை மட்டை தான். பனை மட்டை தான். கரையான் தின்றோம். இரும்பு கூட போகும். இது வந்து வருஷ கணக்கில் போட்டா அது வாட்டு கிடக்கும். இந்த கருக்கு அது வாட்டு கிடக்கும். கருக்கும் அப்படியே கிடக்கும். இந்த கருக்கு இருக்குல்ல, சரி, அப்படியே இருக்கும். இதெல்லாம் தெரியவே இல்லை பாருங்க. இப்ப உங்களை போல ஆட்கள்கிட்ட எவ்வளவு விஷயம் புதஞ்சு கிடக்கு தெரியவே இல்லை. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க தான் எங்களுக்கு தெரியும்.